குழந்தை சுபாவமே தான் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மூளை வளர்ச்சி. ஆமாவா இல்லைங்களா? 25 வயசு வாலிபன் சொல்லு ஒலிக்கிட்டு அம்மாவை சுரண்டிக்கிட்டு அப்படியே அம்மாவோட துணியை கிள்ளிக்கிட்டு இப்படியே இருக்குதுன்னு வைங்களேன், நீ பார்த்து என்ன சொல்லுவீங்க? ஆள் பார்த்தா வாட்டஞ்சாட்டமா இருக்கிறாங்க, 20-25 வயசு இருக்கும், ஆனா அம்மாவோட துணியை பிடிச்சிக்கிட்டே இருக்குது, சொல்லு ஒலிக்கிட்டே இருக்குது. பார்க்கும்போது எப்படிதான் பார்ப்போம்? எப்படிங்க பார்ப்பீங்க? பரிதாபமா பார்ப்போம். சே, பையன் அழகா இருக்கிறான், நல்ல வாட்டஞ்சாட்டம், 25 வயசு இருக்கும், மூளை வளர்ச்சி இல்லாம இருக்குது. இப்படிதான் பரலோகம் நம்மளையும் பார்க்கும். பாஸ்ட் டெய்லி வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, இதை சரிப்படுத்துங்க, அதை சரிப்படுத்துங்க, இப்படி இருக்கணும், இப்படியே சொல்றாருன்னா பரலோகம் உங்களை எப்படி பார்க்குதுங்க யோசித்து பாருங்க. காலத்தை பார்த்தால் நீ போதகராய் இருக்க வேண்டும். அப்போ தேவன் நம்மிடத்துல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட வளர்ச்சி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு வார்த்தையை வாசிங்க, ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். அப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான பழங்களை தந்தது என்ன ஆண்டு சொல்றாரு? ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு, என்னோட திராட்சை தோட்டம், அது நல்லா சுத்தம் பண்ண, எல்லாமே ரெடி பண்ணி நல்ல பழம் கொடுக்கும்னு பார்த்தா அது என்ன செய்யல? நல்ல பழம் தரல. என்ன கனியை கொடுத்துச்சான்? இந்த திராட்சை தோட்டத்தை யாருக்கு அடையாளமா சொல்றாருன்னா நமக்கு அடையாளமா. நம்மை ஆண்டவர் ரட்சித்து சாபத்தில் இருந்த நம்மை, பாவத்தில் இருந்த நம்மை, கர்த்தரை அறியாமல் நரகத்தின் வாசலுக்கு நேராக போய்கொண்டிருந்த நம்மை சொந்த ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்து மீட்டெடுத்து நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்து ஒரு சபைக்குள்ள வைத்து நமக்கு வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை தந்து வசனத்தை எல்லாம் கர்த்தர் போதித்து நடத்துறாரு. இவை எல்லாம் கர்த்தர் செய்துட்டாரு. ஆனா ஒரு எதிர்பார்ப்பு என்னவா? எதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் செய்தாரா? என்ன எதிர்பார்ப்பு? நல்ல கனி. ஆனா என்ன கனி கொடுக்கிறோமா? தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? சபைக்குள்ள வைத்து நமக்கு வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுத்து நாம விசுவாசத்துல நிலைத்திருப்போம்னு பார்த்தா நாம விசுவாசத்துல வளரல, வேத அறிவை வளர்த்திக்கிட்டோம். ஆனா விசுவாசம் என்ன செய்யல? வளரல. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டோம். வேத வாக்கியங்களை கேட்கிறோம், வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதம் மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். எச்சரிப்பின் வார்த்தை வந்துச்சுன்னா அசட்டை பண்ணுகிற உணர்வற்ற இருதயம். யாரெல்லாம் வளர்ச்சி இல்லாதவன் சொல்றேன். இதெல்லாம் அடிப்படை. கர்த்தர் வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்துக்கான வார்த்தைகளையும் கொடுக்கிறார். நாம தடுமாறும் பொழுது எச்சரிக்கையும் செய்கிறார். வளர்ந்தவனுடைய அனுபவம் என்ன தெரியுங்களா? வாக்குத்தத்தங்களை எந்த அளவுக்கு சந்தோஷமா எடுத்துக்கொள்கிறானோ, கர்த்தர் தன் தவறை உணர்த்து எச்சரிக்கும் பொழுதும் அதையும் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவன் தான் காலத்துக்கு ஏற்ற வளர்ச்சி உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாம கர்த்தரை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்துல நின்று ஜெயிக்கிறவன் தான் வளர்ந்தவன். ஜெபம் என்றதோ வேத வாசிக்கிறதையோ எனக்கு ஒருவரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. நான் காலத்துக்கு ஏற்றது போல ஜெபத்துல வளர்ந்து வேதத்துல வளர்கிற ஒரு அனுபவம் உள்ளவன் தான் வளர்ந்த கிறிஸ்தவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? காலத்தை பார்த்தால் போதகராய், அதாவது பாவத்துல விழுந்திருக்கிற ஜனத்தை நீ தூக்கி விடுவான்னு பார்த்தா நீயே விழுறதும் எழுதுமா இருக்கிறிய. சபைக்குள்ள வந்து பல வருஷமாச்சு, ஆனா இந்த கூட்டத்தை மனம் திரும்ப பண்றதே பாஸ்டர் பெரிய வேலையா போச்சு. இன்னைக்கு ஆவியானவர் என்ன விரும்புறாருன்னா, சபையில வைத்து தன் ஜனங்களை உருவாக்கி தன் ஜனங்கள் காலத்துக்கு ஏற்ற ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து வெளியில இருக்கிற அநேகரை கர்த்தரத்துல கொண்டு வருவாங்கன்னு கர்த்தர் எதிர்பார்த்தா, சபைக்குள்ள பல வருஷமா வருகிற இந்த கூட்டமே விழுறதும் எழுகிறதும் மனம் திரும்புறதும் தப்பு பண்றதும். இப்ப பாஸ்டர் என்ன வேலைன்னா, 30 வருஷமா வர விசுவாசிய மனம் திரும்ப பண்ண வேண்டியதே பாஸ்டருக்கு பெரும் வேலையா போச்சு. அல்லேலூயா.
நீ சபைகளுடைய பரிதாபம் இது. ஏன் இன்னும் தேசம் கர்த்தரை அறியல அப்படின்னா, காலத்துக்கு ஏற்ற வளர்ச்சி சபையில் இல்லை. தேவ ஜனங்களிடம் காலத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை. காலத்துக்கு ஏற்ற வளர்ச்சின்னா, இந்த வளர்ச்சி வாழ்க்கையில வெளியே வரணும், வெளியே தெரியணும். இனி பல வருஷமாய் கர்த்தரை ஆராதித்தும் ஆவிக்குரிய அனுபவம் இல்லாம சாட்சிக்கேடாய் வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்களால் தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. வேத அறிவு இருக்கு கிறிஸ்தவனுக்கு. 5 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலே பைபிள்ல 80% என்ன செய்யறாங்க, கற்றுக்கொள்றாங்க. வேத அறிவெல்லாம் இருக்குது. இயேசு யார், சத்தியம்னா என்ன, எப்படி வாழணும் எல்லாம் இருக்கு. ஆனா வாழ்க்கையில சாட்சி இல்லை. சாட்சிக்கேடான கிறிஸ்தவனால் தேவநாமம் என்ன செய்தான், தூஷிக்கப்படுகிறது. கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். நான் எப்படி இருக்கேன், கசப்பான கனி கொடுக்கிறேனா, கர்த்தர் பிரியமான கனி கொடுக்கிறேனா? அல்லேலூயா.